ஆகாஷ் ராஜா ஏசியாவில் ஒரு அடையாளத்தை காமிக்கணும் அப்படின்னு கேட்டான். அடையாளம். அப்போ அடையாளம் என்று எதை சொன்னார்? அவருடைய நாமம் அதிசயம், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம் சர்வ வல்ல தேவன், அவர் நாமம் நித்திய பிதா, அவர் நாமம் சமாதான பிரபு என்று இயேசுவின் நாமத்தை ஆகாஷ் ராஜாவுக்கு அடையாளமாய் சொன்னார். அடையாளமாய் சொல்லிவிட்டு சபைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இன்னைக்கு சொல்றேங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இருக்க உங்களை குறித்து என்னை குறித்து, நீங்கள்லாம் என் பிள்ளைகள், என் மகள் என்ற வைராக்கியத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அந்த வைராக்கியத்துக்குள் அவர் செய்கிறார். அப்போ அடையாளம் 5 நாமமும் அடையாளம் தான். அவர் நாமத்துக்குள் தான் உங்களுக்கு அடையாளம் இருக்கிறது. ஆமென். அவர் நாமத்துக்குள் அடையாளம் இருக்கிறது. சரி, இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன். எகிப்தில் அவர்கள் பஸ்காவை அடித்து, ஆட்டுக்குட்டியை அடித்து, அதன் இரத்த உள்ளே அந்த மாம்சத்தை வேக வைத்து புசித்து வெளியே அந்த இரத்தத்தை அந்த வீட்டு வாசலில் நிலக்காலில் அடையாளமாய் பூச வேண்டும். அப்போ அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வெளியே எது அடையாளம்? இயேசுவின் இரத்தம் அடையாளம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் மேலே இருக்கிற அடையாளமே இயேசுவின் இரத்தம் தான். நீங்கள் இயேசுவின் இரத்த அடையாளத்துக்குள் இருக்கிறீர்கள். உங்கள் மேலே மாத்திரம் அல்ல, உங்களுக்குரிய எல்லாவற்றிலும் அடையாளம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம் இருக்கு. அங்கே உள்ள சங்கரிப்பு தூதன் போக முடியலையா? முடியாதே. அவன் 2க்கு பயப்படுவான். 1 ஆட்டுக்குட்டியானவன் இரத்தம், 2வது சாட்சியின் வசனம். இந்த 2க்கு பயப்படுவான். வெரி சிம்பிளுங்க. நீங்கள் அவர் இரத்தத்தை சொல்லும்போது உங்கள் மேல் இருக்கிற அடையாளத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள்.